வணக்கம். ஒரு ஹெல்த்தியான அத்திப்பழம் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அத்திப்பழம் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு கொஞ்சம், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், இது 3த்தையும் நல்லா ஊற வச்சு பாதாம் பருப்பை தோலெல்லாம் எடுத்துட்டு 3த்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மைய அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாணலில் நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அந்த முந்திரி பருப்பை தனியாக வாங்கி வச்சுக்கணும். அதுக்கடுத்து அரைச்சி வச்ச விழுதை அந்த நெய்யில் போட்டு சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வெந்து வர வரைக்கும் வெந்து வந்த உடனே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கி விடணும். கலக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் ஸ்வீட்டுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கிளறி விடணும். நெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்த ஸ்டேஜில் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து இறக்கிடணும். கொஞ்சம் கடைசியாக முந்திரி பருப்பை சேர்த்துட்டா ஒரு சுவையான அத்திப்பழம் அல்வா ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.